காலேஜே ரொம்ப காண்டா இருக்கு கைஸ். நம்மனா சின்ன வயசுல இருக்கும்போது நான் 10th 12th அப்பனா 10th மட்டும் முடிச்சு காலேஜில் மஜா பண்ணலாம் சொல்லுவாங்க. அது இது 12th மட்டும் முடிச்சிரு காலேஜில் மஜா பண்ணு சொல்லுவாங்க. ஆனால் நீ அந்த ஸ்கூலும் முடிச்சோன்னு தான் தெரியுது, காலேஜுக்கு போனோன்னு தான் தெரியுது ஸ்கூலே எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லி. ஸ்கூலுக்கு போகிறதோட ஸ்கூலில் போகும்போது கூட உனக்கு இந்த ஜாபு, பிளேஸ்மெண்ட்டு, இன்டர்ன்ஷிப்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. அவன் சொல்லுவான், நீ 10th முடி 12th முடி ஃபுல்லாக படிக்கிற டென்ஷன் தான். நான் சொல்லுவேன், அந்த இதுகளே எச்சலான எக்ஸாம்னு என்னென்னா போர்டு எக்ஸாம்ஸ் தான். போர்டு எக்ஸாமோட அது ஒரு இன்டர்னல் எக்ஸாம் வைப்பான் பாரு ஸ்கூலில். நீ போர்டு எக்ஸாம்ஸு எவ்வளோ பரவாயில்ல எழுதுறது, அது வந்து கஷ்டம்னு சொல்லுவான் சார் தற்கூரி. பட் லைக் இட்ஸ் பெட்டர். அதே இது வந்து நீ போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் வச்சு எக்ஸல் பண்ணுவான்ல, அந்த எக்ஸாம்னா இன்டர்னல் மாதிரி சும்மா பேருக்குன்னு சொல்லி செம்ம காண்டிரும். ஏன் தான் இது பண்ணுமோ அப்படி தான் தோணும். ஆனால் அதே மாதிரி தான் உனக்கு செமஸ்டர் எல்லா எக்ஸாமுமே உனக்கு காலேஜ் நல்லா இருக்கும். எல்லா எக்ஸாமுமே ஒரு டென்ஷனு, ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். உனக்கு எதுவுமே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்காது. ஒரு ஏதோ வந்து எப்படின்னா வந்து இன்டர்னல் டெஸ்ட்டு, எக்ஸ்டர்னல் டெஸ்ட்னு சொல்லி எல்லா டெஸ்ட்லேயுமே உனக்கு காண்டு தான் ஏற்றுவாங்க. உனக்கு இது அசைன்மெண்ட்டுன்னு ஒன்று வச்சு அதில் ஃபுல்லாக காண்டு ஏற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நீ இந்த இது மட்டும் இல்லாமல் ஒன்று ஒரு ஸ்கில்லு கற்றுக்கோ, அது கற்றுக்கோ, இது கற்றுக்கோ சொல்லி ஃபுல்லாக ஒரு எப்படி சொல்ல, ஒரு அடிமைன்னு சொல்ல முடியாது, பட் லைக் ஒரு ஃபோர்ஸாக இருக்குது. இது நமக்கு தான் செய்கிறோம், அது ஓகே. ஸ்கூலுங்கிறது ஒரு படித்து தீரணும், அது ஒரு 12th வரைக்கும் அது வந்து அது ஒரு லா மாதிரி வச்சுக்கலாம், ஒரு 10th 12th வரைக்கும் படிக்கிறது. ஆனால் காலேஜ் போனோன்னா நீ எவ்வளோ கஷ்டம் எடுத்தவங்க என்னென்ன பண்ணணும்னே உனக்கு தெரியாது. செம்ம எச்சலாக இருக்கும் உனக்கு வேறு. அது மட்டும் இல்லை, இப்போ காலேஜ் வரும்போது ஃபஸ்ட்டு படிக்கிறதோட உனக்கு இந்த என்னன்னா சைடு இருக்கிறது தான் பயங்கர காண்டாக இருக்கும். என்னதான் எக்ஸாம் வந்தாலும் சரி, உனக்கு இந்த எப்படி சொல்ல ஸ்கில்லு இதுதான் பயங்கர காண்டாக இருக்கும். நான் ஸ்கில் கற்றுக்கணும், என்ன ஸ்கில் கற்றுக்கண்ணா? இப்போ என் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ஒரு ஸ்கில் கற்றுக்குறேன்னா சரி, அந்த ஸ்கில்லு எங்கேருந்து கற்றுக்க, அதுதான் அதை ஒரு ஸ்கில் கற்றுக்கிட்டோன்னே சரி, அது எப்படி நான் எக்ஸல் பண்ணால் அது எனக்கு ஒரு தான் தெரியாது. ஆனால் எவ்வளோ தெரியுது ChatGPTல வச்சு. இப்போ தான் வந்து ஒரு புதுசாக லேப்டாப் வாங்கினோன்னா சரி, இந்த ஸ்கில் நம்ம எப்படி கற்றுக்கலாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வருது. அதுக்கு முன்னாடினா நான் வெறும் ஃபோன் வச்சுருக்கும் போது தான் எனக்குலாம் என்ன தோணுச்சு, ஒரு தான் தோணல, என்ன பண்ணனே தெரியல எனக்கு. அதுக்கப்புறமா இந்த வீடியோ செய்கிறது கூட ஒரு லேப்டாப்னால தான். பட் லைக் சொல்கிறேன், இந்த காலேஜ் இஸ் லைக் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் தென் ஸ்கூல் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நம்ம யோசிச்சானோ காலேஜ் வந்தோம்னா உனக்கு தெரியும் ஸ்கூல் எவ்வளோ மேலே, எவ்வளோ பரவாயில்ல ஸ்கூலு. அண்ட் இது மட்டும் தான் நான் சொல்லணும்னு சும்மா ஒரு பேச்சு வாடின போடணும் சொல்லியிருந்தேன். அதுதான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இப்போதைக்கு. அண்ட் நன்றி, தேங்க்ஸ்.